அப்படியே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சந்தோஷப்படுறாங்க அவங்க அம்மா அப்பா. காவேரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டடா நீ, நான் நினைச்சது மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னுட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா எப்படி இவ்வளோ நாளாக எங்கே இருந்தீங்கன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க, அந்த பசுபதி தாண்டா எங்களை கூட்டிகிட்டு போய் அடைச்சி வச்சிருந்தான். அவன் தான் இத்தனை வருஷமா நாங்கள் எங்களை உள்ள போட்டு அடைச்சி வச்சு கஷ்டப்படுத்திட்டு அவன் சொத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு. அப்போ அவன் சொத்து இல்லையாம்மா? அதெல்லாம் அவன் சொத்து இல்லைப்பா, எல்லாம் நம்மளது தான். அவன் ஊரே வளைச்சு போட்டுட்டு யார் கடன் கொடுத்தாலும் கடனை வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட சொத்தை வாங்கிக்குவான். அந்த மாதிரி தான் அவன் பண்ணினான். ஆனா நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, அப்புறம் எப்படி நிவின் கண்டுபிடிச்சிங்க அம்மா பாப்பாவையும் அப்படின்னு. எல்லாம் உங்க ஃப்ரெண்டு தான் பிரதர் அப்படின்னு. ஃப்ரெண்டா? ஆமா, கௌதம் இன்னும் 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்துதான். அப்படியா? எப்படி? நேற்று கல்யாணத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருந்தா அப்படியில பசுபதி மகளும் அவங்க பின்னாடியே தான் நாங்க போனோம். அங்க போய் 4 பேரும் எல்லாம் அவங்க கதை திறந்து உள்ள போக நாங்களும் உள்ள போனோம். போனோடனே அந்த ஆளுக்கு யார்டா நீங்க இங்க ஏன்டா வந்தீங்க அப்படின்னு என்னை பார்த்துட்டு நீ ஏன்டா இங்க இவங்களை கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க, அப்படியே கட்டி போட்டுட்டு எல்லாம் கேட்டோம், எதுக்கு நீ விதையும் காவேரியும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான், சரி என்ன செய்யலாம்னு என்கிட்ட கேட்டாங்க. எல்லாம் அந்த சொத்தை வச்சுட்டு தான் அந்த ஆளு நம்ம என்னதான் பேசி இந்த ஆளை போலீஸ்ல கூப்பிட்டாலும் திரும்ப அந்த பணத்தை கொடுத்து வெளியே வந்துருவாப்ல அப்படின்னு நான் சொல்லவும், அப்ப இந்த சொத்து தான் காரணம்னா அந்த சொத்தை அந்த ஆள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிடலாம் பிரதர் அப்படின்னாரு. சரிங்க பிரதர் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் ஐயப்பனை கூப்பிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி, சரி இந்த டாக்குமெண்ட்ல எல்லாம் கையெழுத்து போடியான்னு கேட்டா, கடைசியில என்னன்னா அதெல்லாம் என் சொத்து இல்லை, எல்லாம் சென்னையை சேர்ந்தவங்க ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் 25 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால அவங்க கிட்ட அவங்க அவங்க சொத்து தான் இது பூராமே அப்படின்னா, அவங்க வீடெல்லாம் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா எங்களுக்கு தெரியாது, அவங்க வீடெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கானாமா, அதை மட்டும் பேசிட்டு இருந்தப்ப என்கிட்ட வேலை பார்க்குறவங்க கேட்டுட்டு சொன்னாங்க, அதுதான் தெரியும், மற்றபடி அவங்க என்ன எதெல்லாம் தெரியாது. 25 வருஷமா இத்தனை வருஷமா போட்டு அவங்களை அடைச்சி வச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கௌதம் கேட்க, ஆமா சொத்தெல்லாம் வாங்கிதான் நான் எனக்கு தேவைப்படுது நான் செஞ்சேன்னு எவ்வளவு தும்மலா சொன்னான் பிரதர். அதுக்கப்புறம் தான் என்னென்ன டீட்டெயிலாக கேட்டவிட்டி, நீ அப்போ சொத்தெல்லாம் அவங்களையும் கூப்பிட்டு சொத்தையும் எடுத்துட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு அவன் கூட்டிட்டு வந்திருக்கான். கூட்டிட்டு வந்து பார்த்தா கடைசியில பெரியமாவும் பெரியப்பாவும் அவங்க நம்ம வீட்டு அரசு தான் சொன்னாங்க. சொல்லவும் அது எங்க விஜய் பிரதர் வீடு இல்லை அப்படின்ட்டு, அவங்களும் என் ஃப்ரெண்டோட வீட தாமா நீங்க சொல்றீங்க அப்படின்னே, அது என் பிள்ளைதாப்பா அப்படின்னு சொல்லவும் தான் எங்களுக்கு உயிரே வந்துச்சு விஜய் அப்படின்னு. அவ்வளவு தூரம் பண்ணியிருக்கான் அந்த பசுபதி, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணாம விட்டுறது இல்லை அப்படின்னு. எல்லாம் கட்டி போட்டு தான் வச்சிருக்கோம், போய் தான் இனிமேல் பார்க்கணும் விஜய், எல்லாரும் போய் பார்த்து என்ன எதுன்னு பேசலாம், இப்ப என்ன பண்ணலாம் அவனை அப்படின்னு. அவனை என்ன பண்றதா, அவனை அப்படியே கொல்லணும் நிவின் அப்படின்னு. போனதுல போட்டோம், அவனுக்கு நம்ம அப்பா அம்மாவை அடைச்சு வச்ச மாதிரி அந்த ஆளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் விஜய் அப்படின்னு சொல்லவும், சரின்ட்டு எனக்கு தெரிஞ்ச போலீஸ் இருக்காங்க, நான் அவர்கிட்ட பேசிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு. பேசுங்க நிவின் அப்படின்னு விஜய் சொல்ல, சரி அத்தை நீங்க போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாங்க, நம்ம போய் அவன் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் காவேரி சரிம்மா அப்படின்ட்டு அவங்க அப்பா என் ரூம் சாவி கொடுங்கப்பா அப்படின்னு. இந்த அங்க டிராவில தாம்மா இருக்கு, மாப்பிள்ளை நீங்க இங்கே குளிங்க அப்படின்னு சந்திரனை பார்த்து தாத்தா சொல்லவும், சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க சாவி எடுத்து கொடுத்துட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. ஏன் தங்கியே குளிக்கலாம்ல பாட்டி, நான் வேணா சேலை எடுத்துட்டு வரவா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கே போறாங்க. அவங்க ரூமை திறந்து பார்த்தா எல்லாம் அப்படியே இருக்கு, எதுவுமே தொடலை யாருமே. திறந்து பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே வரல போல இருக்கே இவங்க, நம்ம இருந்த மாதிரியே அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு தேவி போய் எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் சேலை துணி எல்லாம் கட்டிட்டு, இன்னும் அத்தைக்கு வெளியவே வரலையே அப்படின்ட்டு காவேரி தேடி போகுது. காவேரி தேடி போனா அங்க தேவி குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு, ஏது சேலையெல்லாம் எல்லாம் என்னோட சேலை தாமா அப்படின்னு. இத்தனை வருஷம் எதுவும் டேமேஜ் ஆயிருக்காதா, அதை எடுத்து நீங்க கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது காவேரி, இங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லி காமிக்குது பீரோவா எல்லாத்தையுமே. தேவி காமிக்க, இது என்னது அப்படியே இருக்குது, அடுக்கணும் யாருமே வந்து பார்க்கல போல இருக்கு காவேரி, என் ரூம்பவே அப்பா அம்மா யாருமே வந்து பார்க்கல போல இருக்கு, நான் வச்சதெல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து எல்லாம் சேலை ரோடெல்லாம் மாத்திட்டு வரவும் தேவி சூப்பரா இருக்கு அம்மா அப்படின்ட்டு விஜய் சொல்ல, இன்னுமா இவ்வளவு அழகா இருக்கீங்க பத்தியா காவேரி, எங்க அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு காவேரிக்க சொல்ல, ஆமா இவ்வளவு நாளா என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப அத்தையே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிதானே அப்படின்னு. 2 பேருமே அழகுதாமா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல, சரிடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பாவும் வராங்க. சரி சாப்பிடுங்கப்பா, போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தாத்தா சொல்ல, சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு வண்டியும் வருது, அப்படியே கிளம்பி பசுபதி வீட்டுக்கு போறாங்க. இதுக்கு மேல நாளைக்கு